ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே எஸ்டர்டே நைட் என்ன ஓடிட்டு இருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகி தான் இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங் தானே, எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ஹீலிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், பீஸாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், ஹை வைப்ரேஷன் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்லேருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், அதாவது நான் வெளியே வரணும், மூவ் ஆன் பண்ணணும், டிட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அது பிடிச்சுன்னா அவங்களுக்கும் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா, என்கிட்ட யாராவது ரொம்ப பாசமாக இருந்தாங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, ஸோ அப்படின்னா நானும் ரொம்ப பாசமாக இருப்பேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கணும்னு நினைப்பேன் லைஃப்பில். இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க பாசமாக இருக்காங்கன்னா அதே ஸ்நேகத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அதனாலேயே தெரியல, ஸோ நிறைய பேருக்கு நம்மளோட வேல்யூ வந்து புரியாமல் போயிடும். நம்ம எப்பவுமே வந்து ஒருத்தவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறோம், ஒரு உண்மையான ஒரு ஸ்நேகத்தை கொடுக்குறோன்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு இருக்கிற வேல்யூவாக இருக்கட்டும், மரியாதையாக இருக்கட்டும், அது கம்மியாகிடும் அந்த டைமில். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் வந்து பணத்துக்கு தான் வேல்யூ கொடுக்குறாங்களே தவிர உண்மையான ஒரு பாசத்துக்கோ ஸ்நேகத்துக்கோ யாருமே இங்கே வேல்யூ கொடுக்கறது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 99% லவ் வந்து எப்படி பிரேக்கப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தினால தான் பிரேக்கப் ஆகுது. நல்ல ஆஃபர் வந்திருக்கும் ஏன்னா மனித மனமானது பேராசை மிகுந்த ஒரு மனமாகும், புரியுதுல்ல? அதுக்கு அது பணத்தை பார்த்தோன்னே ஓகே, அந்த உண்மையான ஸ்நேகத்தை கூட விட்டுட்டு ஓடுக்கு தான் நினைக்கும். ஸோ இங்கே வந்து மனசை பார்த்து பழகிறதுங்களை விட பணத்தை பார்த்து பழகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ஸ்நேகத்துக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, பணத்துக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. அது ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஒரு இதில் தான் வந்து இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு இடத்துல வந்து வேல்யூ கம்மியாகுது, மரியாதை கம்மியாகுதுன்னா நான் வந்து சில பீப்புள்ஸ் மாதிரி சண்டை போட மாட்டேன், போய் கால் விழுந்து கெஞ்ச மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் சைலண்டாக இருந்துடுவேன், ஒதுங்கிடுவேன். எனக்கு ஒருத்தவங்க வேல்யூ கொடுக்குறாங்க, எனக்கு ஒருத்தவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு ஒருத்தவங்க ஸ்நேகம் கொடுக்குறாங்கன்னா நானும் கொடுப்பேன். பட் எனக்கு ஒருத்தவங்க கொடுக்கல, எனக்கு ஒரு இடத்துல வந்து வேல்யூ இல்லை, எனக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லை, அந்த இடத்துல பணம் தான் பேசுது அப்படின்னா நான் என் பாட்டுக்கு சைலண்டாக ஒதுங்கிடுவேன். கால் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன், சண்டை போட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். நான் கொடுக்குறது ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட். அந்த அளவுக்கு நான் ஒரு ஸ்ட்ராங்காக கொடுப்பேன். ஏன்னா நம்மளோட வேல்யூ என்ன, நம்மளோட பவர் என்னன்னு உங்களுக்கு யாருக்காவது புரிய வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, சும்மா கால் பண்ணி சண்டை போடுறதுனால அவங்களுக்கு வந்து உங்களோட வேல்யூ, உங்களோட ஒர்த் எதுவுமே மனசில் ஆகாது. நீங்கள் சைலண்டாக இருந்துருங்க, ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அது ரொம்ப லாங்காக இருந்தால் கூட ஓகே கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும், ஒரு லாங் செப்பரேஷன் இருக்குன்னா ஷோராக உண்மையான ஒரு அன்பாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளோட வேல்யூ என்ன, நம்மளோட பவர் என்னன்னு புரியும். ஏன்னா மறுபடியும் நமக்கு ஒரு இடத்துல வேல்யூ இல்லை, நமக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னு சொல்லும்போது மறுபடியும் நம்ம அங்கே போகிறதுல மறுபடியும் நம்ம நேம் அந்த இடத்துல டேமேஜ் ஆகுது. நம்ம வந்து அவங்க காலில் விழுந்தது மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம வாழ வேண்டியது இருக்குது. அப்படி அடுத்தவங்க காலில் விழுந்து தான் ஒரு லைஃப் நம்ம வாழையே வேண்டாமே, அதுக்கு நம்ம தனியாக செப்பரேஷன் ஆகி இருந்துடலாமே. நமக்கு ஒரு இடத்துல பவர் இல்லை, நமக்கு ஒரு இடத்துல வேல்யூ இல்லை, நமக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னா மறுபடியும் அங்கே போகாதுங்க. நாயை விட கேவலமாக அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ஒன்று தான், சாகிறது ஒன்று தான். ஸோ அதனால நமக்கு ஒரு இடத்துல வேல்யூ இல்லை, பவர் இல்லைன்னா நீங்கள் சைலண்டாக ஒதுங்கிடுங்க. உண்மையாகவே உங்களோட ஸ்நேகம் உண்மையானது இருந்துன்னா இந்த ஒரு செப்பரேஷனில் ஒரு லாங் செப்பரேஷன் கொடுத்துருங்க, பயப்படாதுங்க, போனால் போகட்டும். ஏன்னா நம்மளோட அன்புக்கு அவங்க தகுதி இல்லைன்னு நினச்சிக்கோங்க. உங்களோட உண்மையான அன்புக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை, அந்த உண்மையை வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருங்க. அந்த செப்பரேஷனில் இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுற டைமில், மெசேஜ் பண்ணுற டைமில் அவங்களுக்கு நம்மளோட வேல்யூ சுத்தமாக மனசில் ஆகாது.
ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஒரு லாங் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லும்போது உண்மையான அன்பாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக நம்மளோட வேல்யூ என்ன, நம்மளோட பவர் என்ன, நம்மளோட ஒர்த் என்ன, நம்ம இவங்கக்கிட்ட எவ்வளோ அவைலபிளாக இருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மனசிலாகும். கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க திரும்பி வருவாங்க. அதுவும் அவங்களுக்கு ஒரு பயம் வரணும். நம்மளை என்ன சொல்கிறது, ஓகே இவ எவ்வளோ பெரிய செப்பரேஷனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய இதாக இருக்கட்டும், அவங்க இருந்துருவாங்க, நம்மளால தான் இருக்க முடியாது. ஓகே, அவள் சைலண்டாக இருக்க முடியும், நம்மளால் அதை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அடுத்த 2 பேர் எப்படி பிரபஞ்சம் சேர்த்து வைக்க, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ஒரு லாங் செப்பரேஷனுக்கு ஒரு கண்டிப்பாக அது மறுபடியும் பிரபஞ்சம் நம்மளை சேர்த்து வைக்க. இல்லைங்க அவங்களாம் நம்ம லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. அடுத்த வாட்டி அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். ஓகே, எவ்வளோ செப்பரேஷன் ஆனாலும் அவங்களால இருக்க முடியும், நம்மளால தான் இருக்க முடியாது. அந்த ஒரு பயம் வர அளவுக்கு நீங்கள் இருந்துக்கோங்க. அப்போ தான் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வரும்போது அவங்க உங்களுக்கு வேல்யூ கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளோட வேல்யூ, நம்மளோட பவர் புரியாத வரைக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், நமக்கு எதுவுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. ஸோ இங்கே ஸ்நேகத்துக்கு தான் வேல்யூ கிடையாது, பணத்துக்கு தான் வேல்யூ. எனக்கு நான் எவ்வளோ மோட்டிவேஷன்ஸ் கொடுத்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மாமா ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது, எனக்கு அழுகழுகையா வருது, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ரியாலிட்டிக்கு வாங்க, ப்ராக்டிக்கலுக்கு வாங்க. இங்கே உண்மையான ஸ்நேகம்லாம் இங்கே எடுபடாது, பணம் தான் எடுபடும். ஸோ உங்களோட வேல்யூவை பவரையும் புரிய வைங்க. புரியாத வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காது. அடிமையான ஒரு வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் நீங்கள் வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, Page of Wands, 9 of Pentacles, Three of Pentacles, Temperance, Nine of Cups, Hermit, Nine of Swords, King of Cups, Knight of Swords, Seven of Cups, Moon, Three of Pentacles. Okay. So bottom of the deck, Strength. Okay. Six of Pentacles, High Priestess, Page of Pentacles, Six of Cups, Queen of Swords. Okay, Knight of Swords, Five of Wands, Four of Pentacles, Queen of Cups, Justice, Knight of Cups,
Sun. Okay. ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன டாபிக் பற்றி பார்க்குறோன்னா, எஸ்டர்டே நைட்டு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே என்னெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு அதை பற்றி தான் பார்க்குறோம். ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷன் செப்பரேஷன் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இல்லை. இந்த ஒரு கனெக்ஷனில் சுத்தமாக பேலன்ஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்குது. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கு. மேபி உங்களுக்கும் அவங்களுக்கு செப்பரேஷன் ஆகி 6 months ஆகிருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 16 days ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஒரு ரீடிங் வந்து ஒன் சைட் லவ்வுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆகும். தென் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே ஓகே. ஸோ எனக்கு ஓவரால் இந்த ஒரு கார்டோட எனர்ஜியில் எனக்கு ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் முழுக்க செப்பரேஷன் ஒரு ஸ்டேஜ் எட்டுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ஒரு பர்சன் வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சன், உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு பர்சன், இந்த ஒரு பர்சன் டோட்டலாக வந்து தன்னோட ட்ரூ ஸ்நேகத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இல்லை, தன்னோட ஃபீலிங்ஸை எமோஷன்ஸ் எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு டோட்டலி ஃபுல்லாக ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஓகே. அதனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை. ஓகே. அதனாலே செப்பரேஷன் ஆகிருக்கு. இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. எனக்கு தெரிஞ்சு இவங்க உங்களுக்கு ஒரு பிடி கொடுக்காம, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்காம, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம, உங்களுக்கு இருந்தது ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்ததுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே. ஆப்ஷன்ஸ் உள்ளனால தான் இவங்க உங்களுக்கு பிடி கொடுக்காம இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பயங்கரமாக செல்ஃபிஷான ஒரு கேரக்டர், பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ரொம்ப செல்ஃபிஷ், அவங்களுக்கு அவங்க தான் இம்பார்ட்டன்ட். தென் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு அந்த ஒரு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். எனக்கு தெரிஞ்சு இதில் இன்றைக்கி என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உண்மையாக நின்றுட்டு உண்டு, கேரிங்காக இருந்துட்டு, லவ்வபிளாக இருந்துட்டு, லாயலாக இருந்துட்டு. ஸோ நீங்கள் எப்போவுமே 24/7 இந்த ஒரு பர்சனுக்கு அவைலபிளாக இருந்துட்டு இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் நின்றுட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் செல்ஃபிஷ்லாம் பயங்கர செல்ஃபிஷ், பயங்கர ப்ராக்டிக்கல்னால இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு 24/7 அவைலபிளாக இருக்கும், உண்மையாக இருக்கும்னு சொல்லும்போது நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு புரியாது, நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரியாது. அந்த இடத்துல நம்ம எப்போவுமே நம்ம அவைலபிளாக இருக்கிறோன்னு சொல்லும்போது அவங்களுக்கு நம்மளோட ஸ்நேகம் கூட புரியாமல் போயிடும். ஸோ அதே மாதிரி இவருக்கு நீங்கள் கொடுத்த ஸ்நேகமாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், கேரிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே இவரோட கண்ணை மறைச்சிட்டு உண்டு. இவங்க எனக்கு என்ன தோணுது, நீங்கள் எப்போவுமே அவைலபிள்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்சன் பல தடவை அவங்கள ஃப்ரெண்டு நீ எனக்கு ஒரு நல்ல குட் ஃப்ரெண்டு, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டின் ஸ்தானத்தில் இந்த ஒரு பர்சன் வச்சுட்டு உண்டு. இல்லைங்க உங்களுக்கு ஒரு பிடி கொடுக்காம இருந்துட்டு உண்டு. இல்லைங்க எனக்கு எடுத்து உண்டு இந்த ஒரு பர்சன் வந்து தன்னோட உண்மையான ஸ்நேகத்தை இவருக்கு ஸ்நேகம் உண்டு. பட் இவர் தன்னோட உண்மையான ஒரு ஸ்நேகத்தையும் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்ததுக்கான ஒரு மெயின் ரீசனாக மேபி இந்த ஒரு பர்சனை விட நீங்கள் ஃபினான்ஷியலி ரொம்ப டவுனாக இருக்கலாம். இல்லைங்க இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை விட பெட்டராக ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், உங்களை விட பெட்டர் அழகுலேயும் சரி பணத்துலேயும் சரி இவருக்கு உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கலாம். மேபி அதனால் இந்த ஒரு பர்சன் வந்து செல்ஃபிஷாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரூவாக நிற்கிற டைமில், நீங்கள் உண்மையான ஒரு ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற டைமில் இந்த ஒரு பர்சன் ஃபுல்லாக செல்ஃபிஷாக நின்றுட்டு உண்டு, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு உண்டு. இவளை விட எனக்கு இன்னும் நல்ல அழகெல்லாம் வரும், இல்லைங்க இதை விட எனக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பிடி கொடுக்காம, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, ஒரு வேல்யூ கொடுக்காம, ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காம இந்த ஒரு பர்சன் நின்றுட்டு உண்டு. இதில் ஒரு சிலவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்காம, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனை ஜஸ்ட் உங்களை ஃப்ளோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு உண்டு. ஸோ அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, உண்மையான ஒரு ஸ்நேகத்தில் இருக்கிறீங்க, உண்மையாகவே இந்த ஒரு பர்சனை லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எனக்கு தோணுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு டீப்பான ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு.
பல தடவை நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். இந்த ஒரு பர்சனோட இமெச்சூரிட்டியான கேரக்டர் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ஒரு மேபி போக ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் போக போக இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆகிருக்கு. இவங்க நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இவன் வந்து உண்மையான உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்நேகம் ஒன்று வெளியே அவுட்டரில் காட்டுறது ஒன்றா இருக்குது. இவங்களை நம்ப வேண்டாமா, இல்லைங்க இவர் ஆப்ஷன்ஸை பற்றி உங்ககிட்டே பல தடவை பேசியிருக்கலாம். இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைமில் ஆனால் அவங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு பர்சன் கூட ஒரு டீப்பான பாண்டிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு. நீங்கள் பல தடவை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு, பட் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா ஒரு சோல் டு சோல் லெவலில் ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு டெப்த்து ஃபீல் ஆகிட்டு உண்டு ஒரு பர்சன் கூட. பட் இவர் பல தடவை உங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு ஃப்ளோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பல ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிப்பீங்க. மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி பயங்கர டவுன் ஆகிருப்பீங்க. இந்த பர்சனோட இமெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் உங்களை பயங்கரமாக டவுன் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, உங்களுக்கு போக போக ஒரு ரிலேஷன்ஷிப் நான் பட்டு தான் இந்த ரிலேஷன்ஷிப் உண்மையாக இருந்தேன்னா, நான் பட்டு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு எஃபோர்ட் கொடுக்குறேன்னா, ஓகே அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துட்டு உண்டு. ஸோ நீங்கள் ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் வந்து நீங்கள் மேபி டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைனா வந்து செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைங்க ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், மெடிடேஷன், ரஹி ஹீலிங், இன்னர் ஒர்க்கு. ஸோ கொஞ்சம் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வேக்குள்ளே வந்து, ஏன்னா இந்த ஒரு பர்சனோட கேரக்டர், இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர், இந்த ஒரு பர்சனோட செல்ஃபிஷான விஷயங்கள் இவருக்கு இது எல்லாம் சேர்ந்து உங்களை பயங்கரமாக டவுன் ஆக்கிட்டு இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான். ஓகே, பயங்கரமாக டவுன் ஆக்கிட்டு உண்டு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களை நீங்கள் ஹீல் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. இதுலேருந்து உங்களுக்கு இதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இதுலேருந்து வெளியே வரணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உண்டு. எனக்கு என்ன தோணுது, யூனிவர்ஸ் உங்களை ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் பண்ணிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறாங்க. ஸோ வீடியோ பார்க்குறாங்க, நீ இருந்தாலும் ஐம் ஓகே, நீ இல்லாட்டாலும் ஓகே. ஸோ நீ இல்லாட்டாலும் என்ன, நீங்கள் வெயிட்டிங் தான். உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு, எமோஷ்னலி கனெக்டட் தான். அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன்கிட்ட நீங்கள் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் சோல் டு செவல் உங்களுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் நீங்கள் கம்ப்ளீட்டட். ஓகே, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, இன்னர் ஒர்க் பண்ணுறீங்க, ஹீலிங் பண்ணுறீங்க அப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டட். ஓகே, என்னெல்லாம் நான் கம்ப்ளீட்டட். எனக்கு நான் போதும். எனக்கு யாரும் இல்லாட்டாலும் என்னால் ஜீவிக்க முடியும். எனக்கு வந்து யாருமே இல்லாட்டாலும் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் எனக்கு லைஃப்பை கொண்டு போக முடியும். ஐ எம் கம்ப்ளீட். எனக்கு யார் இல்லாட்டாலும் என்னால் ஜீவிக்க முடியும். பட் அந்த ஒரு வைப்ரேஷனுக்கு, அந்த ஒரு எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு இன்ட்யூஷன் ரொம்ப கைட் பண்ணுது. இன்ட்யூஷன் உங்களை பக்காவாக கைட் பண்ணுது. உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் உண்டு. உங்கள் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு. உங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்சனை நான் நினைக்கிற விஷயங்களை என்னால் வந்து கண்டிப்பாக என்னால் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு ஹை வைப்ரேஷன், ஒரு ட்ரஸ்ட் உண்டு. மேபி சொல்லுவங்க வந்து லைஃப் பர்பஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் வேலை போக ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைங்க வந்து டேரோ கார்ட் படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ ஃபுல்லி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வேக்குள்ளே ஃபுல்லி உங்களை வந்து நீங்கள் போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு உங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன் எதையுமே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. கியூன் ஆஃப் சோர்ஸ் எந்த ஒரு வைப்ரேஷன் இங்கே வந்துட்டு. ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியுது, ஒரு லேடி கையில் ஒரு வாழை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பவரில் அவங்க வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால பட்ட லெசன்ஸ், ஸ்ட்ரகிள்ஸு, பல கண்ணீர், வேதனை இதெல்லாம் தாண்டி பல லெசன்ஸ் அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இதெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு ஓகே ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருப்பாங்க. தென் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆனப்பறம் மெடிடேஷன், ஹீலிங், இன்னர் ஒர்க் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு யாரும் இல்லாட்டாலும் ஐம் ஓகே,
எனக்கு இந்த ஒரு பர்சன் இல்லாட்டாலும் என்னால் ஜீவிக்க முடியும். பட் இன்னொரு பர்சன் வந்தாலும் ஹஸ்பண்ட் பண்ணுற சுச்சுவேஷன் நான் கிடையாது. அந்த ஒரு வைப்ரேஷன் நீங்கள் வந்துடுண்டு. இந்த ஒரு பர்சன் இல்லாட்டாலும் எனக்கு பரவாயில்ல. பட் எனக்கு இதில் ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் பட்ட வலி, வேதனை, ஏமாற்றம், துரோகம் இது எல்லாத்துக்கும் எனக்கு யூனிவர்ஸ் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்தே ஆகணும். இந்த ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் ஜஸ்டிஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணல. நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஜஸ்டிஸ் கேட்டு இந்த ஒரு பர்சனுக்கு அவைலபிள் இல்லை நீங்கள் காட்டிக்கிறீங்க. நீங்கள் இந்த பர்சனை கால் பண்ணல, சேஸ் பண்ணல, எதுவுமே நீங்கள் பண்ணல. எனக்கு யூனிவர்ஸ் ஒரு ஜஸ்டிஸ் தரணும். அந்த ஒரு வைப்ரேஷனில் அந்த ஒரு சுத்தமாக ஒரு பிடி கொடுக்காத ஒரு வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிறீங்க. ஹை வைப்ரேஷன். இந்த ஒரு வைப்ரேஷனில் நம்ம வரணும். ஓகே, அப்போ தான் நம்ம நினைக்கிற விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் எஸ்டே நைட்டு வந்து என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஸோ இவருக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இந்த ஒரு பர்சனை விட்டு போன பிறகு இவருக்கு மைண்டில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு பீஸ் இல்லை. காரணம் என்னென்னா ஓவர் திங்கிங். ஓகே, மேபி இந்த பர்சன் எதுக்கு இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங், ஃபுல் ஓவர் திங்கிங், ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட், மைண்டில் ஒரு பீஸில் ஒரு இவர் நேற்று நைட்டு இவர் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இவங்க இப்படி மாறிட்டாங்க. ஓகே, எவ்வளோ ஸ்நேகமாக இருந்தாங்க, நம்மக்கிட்ட எவ்வளோ உண்மையாக இருந்தாங்க, நீ இல்லைங்க நான் செத்துருவேன்னு சொன்னாங்க, நீ தான் என் உலகம் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்லி இவங்க எப்படி மாறிட்டாங்க, இவங்களால் எப்படி மாற முடிஞ்சுது, இதெல்லாம் நினச்சி இதெல்லாம் மைண்டுக்குள்ளே போட்டு ஓவர் திங்கிங் பண்ணி நைட்டு சுத்தமாக தூங்கிட்டு இல்லை இவங்க. ஸோ நமக்கு நைட் ஆஃப் சோர்ஸில் ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த ஒரு கார்டு பார்த்திங்கன்னா தூங்காமல் ஒருத்தவங்க எழுப்பி இருந்து அழுதுட்டுருக்காங்க. இதே சுச்சுவேஷன் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் நடந்துருண்டு. ஸோ இவங்க தூங்கிட்டு இல்லை. ஓகே, இவங்களுக்கு ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட், மைண்டில் ஒரு சமாதானம் இல்லை. எப்படி இது நடந்திருக்கும், இவங்க லைஃப்பில் சடனாக என்ன நடந்துச்சு, இவங்க எப்படி மாறிட்டாங்க, நம்ம போயாச்சுன்னா மறுபடியும் நம்மளை ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா, இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இவருக்கு ஒரு தூக்கம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த உங்களுக்கு ஒரு பர்சனு கூட ஒரு சோல் டு சோல் ஒரு டீப்பான ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகிற மாதிரி இவருக்கு அது ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நமக்கு டெம்பரன்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த கார்டு சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து யூனிவர்ஸால், ஏஞ்சல்ஸால், டிவைனால் ப்ரொடெக்ஷன் பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப். இவங்க குயின் ஆஃப் கப்ஸ்னா நீங்கள் அவர் கிங் ஆஃப் கப்ஸ்னா நீங்கள் குயின் ஆஃப் கப்ஸ். ஸோ ரெண்டுமே ஒரு பவர் கப்பல்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இவர் நேற்று நைட்டு இவர் என்ன திங்க் பண்ணாலும் நமக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் அட்ராக்ட் ஆகுறாங்க. பட் ஏன் எனக்கு யாரையும் இஷ்டம் இல்லை, ஏன் எனக்கு யாரையும் பிடிக்கலை, ஏன் என்னால் வேறு யாரையும் ஏற்றுக்க முடியலை, என்னால் வேறு யாரையும் மைண்டுக்குள்ளேயோ ஹார்ட்டுக்குள்ளேயோ கொண்டு வைக்கவே முடிய மாட்டேங்குது, ஏன் எனக்கு லைஃப் இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க கம்ப்ளீட் ஆகாதா, இந்த ஒரு போர்ஷன் அப்படி என்ன ஸ்பெஷலாக, எதுக்கு இவங்களை மீட் பண்ணேன், எதுக்கு இந்த ஒரு போர்ஷன் லைஃப்பில் வந்தாங்க, ஏன் நான் இந்த ஒரு பர்சன்கிட்ட ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறேன், கரண்ட் சுச்சுவேஷனில் ஏன் அடிக்ட் ஆகி நிற்கிறேன், எனக்கு ஏன் வேறு ஆஃபரை ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது, நான் என்ன சொல்கிறது, ஏன் எனக்கு வேறு யாரையும் பிடிக்கல, ஏன் எனக்கு வேறு யாரும் இஷ்டப்படல, எனக்கு இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க லைஃப் கம்ப்ளீட் ஆகாது, இந்த ஒரு போர்ஷன் கண்டிப்பாக என் லைஃப்பில் வந்து ஆகணுமா, எனக்கு இவங்க கூட தான் லைஃப் போகணுமா, இல்லைங்க எனக்கு இவங்க தான் என்னோட ஒரு லைஃப் பார்ட்னரா, யூனிவர்ஸ் இந்த ஒரு போர்ஷனை தான், அதனால தான் யூனிவர்ஸ் இந்த ஒரு போர்ஷனை என் கண்ணில் காட்டினதா, இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இவருக்கு அது ஃபீல் ஆகுது, இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க லைஃப் கம்ப்ளீட் ஆகாதா, இந்த ஒரு போர்ஷனுக்கு அப்போ லைஃப்பில் அவ்வளோ இம்பார்ட்டண்டா, எனக்கு யார் இருந்தாலும் இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போக முடியாதா, அது இவருக்கு ஒரு ரியலைசேஷன் இவருக்கு வந்துட்டு. அது காரணம் உங்களோட வைப்ரேஷன். ஓகே, நீங்கள் சுத்தமாக ஒரு நோ கார்னர் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க, நோ கார்னர் இன்னொரு பர்சனுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறீங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இவர் உங்களை என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஓகே இவங்க வந்து நம்ம இல்லாட்டாலும் இவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க, நம்ம இல்லாட்டாலும் இவங்க கம்ப்ளீட்டட், இவங்க லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, செல்ஃப் லவ் பண்ணுறாங்க, அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க, அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க, அவங்க லைஃப்பை சூப்பராக ஹாப்பியாக கொண்டு போகிறாங்க. பட் நான் தான் நைட்டு தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், மைண்டில் ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு பீஸ் இல்லாமல் நான் தான் கஷ்டப்படுறேன். அவங்க நல்லா தான் இருக்காங்க. எப்படி இவங்களால் மாற முடியுது, என்ன நடந்துச்சு, எப்படி இது ஒரு மேஜிக்கல் மாறி இருக்குது, ஒரு மிராக்கிள் மாறி இருக்குது. 24/7 நமக்கு அவைலபிளாக இருந்தாங்க, கேரிங்காக இருந்தாங்க, உண்மையாக இருந்தாங்க. இப்போ எப்படி இப்படிலாம் மாற முடிஞ்சுது, அந்த ஒரு விஷயத்தை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு மைண்டில் ஒரு அமைதி இல்லை. இவருக்கு நிறையவே கேட்டிருந்தீங்க, மேம் கப்புன்னு சொல்கிறீங்களா, கப்புனா என்ன,
கப்புனா என்னன்னா இவங்களுக்கு கப் மீன்ஸ் என்ன சொல்கிறது, இவருக்கு ஆக்சுவலாக நமக்கு கிங் ஆஃப் கப்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, இவருக்கு இவர் உங்ககிட்ட வந்து ஒரு ப்ரொப்போசல் கொடுக்கலாம். கப் மீன்ஸ் ப்ரொப்போசல். ஓகே, ஒரு உங்ககிட்ட வந்து ஒரு ப்ரொப்போசல் கொடுக்கணும்னு ஒரு தாட் உண்டு, ஒரு எண்ணம் உண்டு, மைண்டுக்குள்ளே உண்டு. ஒரு கப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும், உங்ககிட்ட மறுபடியும் வரணும், அந்த எண்ணம் உண்டு. பட் என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே திங்க் பண்ணால் மட்டும் போதாதில்ல, ஆக்ஷன் எடுக்கணும்ல. ஒரு கப் ஆஃபர் பண்ணணும், உங்ககிட்ட வரணும், ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், ஃபீலிங்ஸை எமோஷன் இதெல்லாம் மைண்டுக்குள்ளே நினச்சி ஒரு காரியமாக ஆக போகிறது கிடையாது. இதெல்லாம் மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் நடக்காது. எதாவது ஆக்சுவலாக கொண்டு வந்தால் தானே அது ஒர்க் அவுட் ஆகும். இவர் திங்க் பண்ணுறாரு, இவருக்கு உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணணும், உங்கள் லைஃப்பில் வரணும், இவர் அதை திங்க் பண்ணுறாரு. பட் அதை ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடி கிடையாது. ஏன்னா ஆள் அது உள்ளுக்குள்ளே இவருக்கு இப்போ முன்னாடி இவர் ப்ராக்டிக்கலாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஒரு வேல்யூ கொடுக்கல. கரண்ட் சுச்சுவேஷன் இருந்து ஒரு போஸ்ட் உங்கள் மேலே பயங்கரமாக ஸ்நேகம் உண்டு. இவர் இப்போ எமோஷ்னலாக உங்களை பற்றி, ஏன்னா எமோஷ்னலாக இவர் இந்த திங்க் பண்ணிட்டு காரணம் என்னென்னா, அந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னை திருத்தின ஒரு பர்சன், நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தேன், ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன டோட்டலாக சேஞ்ச் ஆகிற ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சன் இவருக்கு தெரியுது. அதனால் இவர் எமோஷனலாக இப்போ மாறிட்டு, முன்னாடி ப்ராக்டிக்கலாக இவர் இருந்தாங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இவர் எமோஷனலாக மாறிட்டு உண்டு. பட் அதையும் மறுபடியும் அந்த ஸ்நேகத்தை வந்து ஒழிச்சு தான் வைக்கிறாங்க. ஓகே, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மைண்டில் உண்டு, பட் ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை, ஆக்ஷன் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு கால் பண்ணலாம், ஒரு மெசேஜ் பண்ணலாம், இல்லை நேரில் வந்து உங்களை மீட் பண்ணி என்னை மன்னிச்சுட்டு நான் இந்த அளவுக்கு ஸ்நேகிக்கிறேன், நீ இல்லைங்க லைஃப் இல்லை, இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதே இதை ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆளுக்கு உண்டு, மைண்டுக்குள்ளே உண்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபுல்லாக ஹைட் தான் பண்ணுறாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ஹைட் பண்ணுறாங்க. டோட்டலாக அந்த ஒரு போஸ்டோட ஸ்நேகத்தை ஹைட் பண்ணுறாங்க. இவர் மேபி நைட்டு வந்து நைட்டு இவர் மேபி மொபைல் எடுத்துகிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு காலிங் பட்டன் அமைக்கிருக்கலாம், இல்லைன்னா வந்து மெசேஜ் டைப் பண்ணி வச்சுருக்கலாம். பட் டக்குன்னு ஒரு ஏன்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் டோட்டலாக ஒரு ஃபியர் உண்டு. ஏன்னா நீங்கள் இந்த அளவு சேஞ்ச் ஆகிட்டீங்களே, மறுபடியும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா, ஏற்றுக்க மாட்டீங்களா, இவருக்கு ஒன்றும் தெரியலை. ஓகே, அதை நினைக்கும் போது இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு உண்டு, ஆனால் ஒரு ஃபியரும் உண்டு. இதில் ஒரு சிலருக்கு இந்த ஒரு பர்சன் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எவ்வளோ நாள் கம்யூனிகேஷன் வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 9 டேஸில் இல்லைனா 9 ஹவர்ஸில் ஒரு கம்யூனிகேஷன் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஆனால் கம்யூனிகேஷன் ஷோராக வரும். ஆனால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட்டோ கொடுப்பாங்களா கேட்டால் அது எனக்கு தெரியல. காரணம் என்னென்னா, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இவருக்கு வந்து என்னென்னா மைண்டில் ஒரு சமாதானம் இல்லை. இவருக்கு வர வேண்டாமா, போனால் கொள்ளலாமா, ஒரு கால் பண்ணி பார்ப்போமா, ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போமா, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியலையே. கரண்ட் சுச்சுவேஷனில் ஓடி போய் ஒரு கால் ஒரு மெசேஜை பண்ணி இவங்க மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ண நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் பல தடவை இந்த பர்சன் வந்து போய் நின்றுருக்கலாம். இப்போமா அவங்க அந்த ஒரு தாட்டை தான் இருக்காங்க. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பிடி கொடுக்கல, இந்த ஒரு போஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, வேல்யூ கொடுக்கல, அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது ஒன்றும் இவங்களுக்கு தெரியல. அதனால் இவர் நைட்டு என்ன திங்க் பண்ணிட்டோம்னா, நம்ம போய் ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போமா, ஒரு கால் பண்ணி பார்ப்போம், நேரில் போய் சந்தித்து பேசி பார்ப்போமா, இப்போமா அவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் எஸ்டர்டே நைட்டு நீங்கள் கொடுத்து ஸ்நேகமாக இருக்கட்டும், கேரிங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படிலாம் இருந்தீங்க, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, ஃபுல் எஃபோர்ட் கொடுத்தீங்க, இதெல்லாம் நைட்டு திங்க் பண்ணி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு முன்னாடி உங்கள் மேலே ஸ்நேகம் இல்லைங்க, இந்த ஒரு செப்பரேஷன், இந்த ஒரு பர்சன் ஸ்நேகம் வர தொடங்கிட்டு உண்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் முடிஞ்சு போன விஷயங்கள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி மீட் பண்ணீங்க, எவ்வளோ ஸ்நேகம் கொடுத்தீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, அந்த சந்தோஷமான மூமெண்ட்டெல்லாம் எடுத்து இந்த பர்சன் திங்க் பண்ணிட்டு உண்டு நெக்ஸ்ட் நைட்டு. மேபி உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்ருக்கலாம். ஓகே, பட் என்ன சொல்கிறது, இவரோட மைண்டுக்குள்ள என்னென்னா நீங்கள் வந்தால் கொள்ளான்னு தோணுது. ஓகே, இவர் ஃபுல்லாக ஸ்ட்ரக் மீன்ஸ் என்னது, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட வர்றதுக்கு ஒரு பேடி உண்டு. இவருக்கு என்னென்னா, இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா இவருக்கு வேறு ஒன்றும் இல்லை. எப்படி நீங்கள் சடனாக சேஞ்ச் ஆகிட்டீங்க,
மறுபடியும் நம்ம இப்போ போயிட்டோன்னா அவங்க லைஃப்பில் வேறு யாரோ இருக்காங்க இல்லைங்கன்னா வேறு ஒரு இவருக்கு ஒரு பக்கம் இவருக்கு ஒரு ட்ரஸ்ட்டும் உண்டு. எப்பவும் இந்த ஒரு போர்ஷன் கூட எப்பவும் இந்த ஒரு போர்ஷனை நீங்கள் மறக்க மாட்டீங்க, இந்த ஒரு போர்ஷன் எப்போ வந்தாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு ஒரு ட்ரஸ்ட்டும் உண்டு. பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஒரு போர்ஷனுக்கு என்னென்னா ஒரு கிளாரிட்டி இல்லை. நம்ம ஓடி போய் ஒரு மெசேஜை ஒரு காலோ பண்ணுறோம், நமக்கு டக்குன்னு நம்மளை இக்னோர் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அது குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. போகிறதுக்கா, போக வேண்டாமா, இல்லைங்க ஒரு 10 நாள் கழிஞ்சு போகலாமா, இல்லைங்க ஒரு 6 மாதம் கழிஞ்சு போகலாமா, இதெல்லாம் குறித்து ஒரு சுத்தமாக ஒரு டோட்லி ஒரு சேட், ஒரு டிப்ரெஷன், நைட்டு தூங்க மாட்டேற சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்காங்க. இவருக்கு என்ன கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட மைண்டுக்குள்ள இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேர்ட் பார்ட்டி வரும். தேர்ட் பார்ட்டி என்னன்னா இவருக்கு என்னென்னா நீங்கள் போகணும், நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ண மாட்டீங்களா, நீங்கள் ஒரு கால் பண்ண மாட்டீங்களா, மறுபடியும் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வந்து சேர்ந்துட மாட்டீங்களா, ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடந்து நீங்கள் மறுபடியும் வந்துட மாட்டீங்களா, அதில் அந்த ஒரு விஷயத்துல நிற்கிறாங்க இவங்க. நமக்கு சன் கார்டு வந்துடுண்டு. சன் கார்டு சொல்லும்போது நமக்கு டோட்டலி பாசிட்டிவான ஒரு அவுட்கம் ஆகும். நமக்கு வந்திருக்கிறது நல்ல ஒரு எனர்ஜி தான் வந்திருக்கு. இந்த ஒரு போஸ்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து உங்களை பறித்து எல்லா கிளாரிட்டி இவருக்கு அடிச்சுட்டு உண்டு. சன் கார்டு சொல்லும்போது ரீகன்சிலேஷன் கண்டிப்பாக நமக்கு பாசிபிள் ஆகும். ரீகன்சிலேஷன் மேபி 90 டேஸில் இந்த ஒரு போஸ்ட்டை கிட்ட ஒரு கால் ஒரு மெசேஜ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, முன்னாடி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் குறித்து ஒரு நெகட்டிவ் தாட் இருந்துச்சு, மேபி யாராவது நெகட்டிவாக சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இவர் கேட்டுவிடுனா கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உண்டு. இவருக்கு சோல் சொல்கிறது கேட்டு நடக்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். பட் எனக்கு தெரிஞ்சு ஓவரால் என்னடிச்சு பார்க்குற ஒரு டைம் இந்த ஒரு பர்சன் டோட்லி ஹைட் தான் பண்ணுறாங்க. நமக்கு ஸ்ட்ரென்த் கார்டு வந்துடுண்டு. ஸோ எல்லாமே இவருக்கு ஸ்நேகத்தை நமக்கு உண்மையாக ஒருத்தவங்க மேலே நம்ம உண்மையான ஸ்நேகத்தையும் பாசத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு என்ன காரியம் உண்டு, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணால் தானே வேலை நடக்கும். இவர் எல்லாத்தையும் இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உண்மையான ஸ்நேகம் வர தொடங்கிட்டு எல்லாமே தொடங்கிட்டு. பட் இவர் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஆள் ரெடி கிடையாது. மேபி ஒரு சிலவங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். காரணம் என்னன்னா இவங்க மைண்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா தெரிஞ்சுக்கிறதுக்காக வரும். இவருக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் வந்தால் கொள்ளலான்னு தோணுது. ஸோ இந்த ஒரு பர்சன் மேபி வந்தாங்கன்னா என்னன்னு கேளுங்க, ரொம்ப பிடி கொடுக்காதுங்க. காரணம் என்னன்னா இந்த ஒரு பர்சன் வந்து டோட்லி சேடாக தான் இருக்காங்க, டிப்ரெஷனில் தான் இருக்காங்க, நெகட்டிவிட்டியில் தான் இருக்காங்க, ஹீல் ஆகிட்டு இல்லை. டோட்லி இந்த ஆளோட வைப்ரேஷன் நெகட்டிவ் டோட்லி டவுன். நீங்கள் ஹை வைப்ரேஷன் இருக்கிறீங்கன்னா இவங்க ஃபுல் டவுன் லோ வைப்ரேஷனாக இருக்காங்க. இவங்க ஹீல் ஆகிட்டு இல்லை. இவங்க கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு காலையில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த ஒரு போஸ்டோட மைண்டில் நீங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வராங்க. மேபி அது தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆள் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்டெடியான ஒரு ஆஃபரோ ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதுக்கு ஆள் வந்து ஹை வைப்ரேஷனாக கிடையாது, ஃபுல் லோ வைப்ரேஷனே ஆகும். ஸோ அவங்க வந்தாங்கன்னா பார்த்து அதுக்கு தக்கன பேசி அதுக்கு தக்கன நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி முடிவெடுங்க. ஓகே நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் 999 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதை தவிர நமக்கு இம்பார்ட்டண்டான மந்த் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், then 21 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைனா வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் கூட நீங்கள் கனெக்ட் ஆகி இருந்தால் மட்டும்தான் உங்களோட எனர்ஜி இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.
இல்லைங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு எனர்ஜி மட்டும்தான் நமக்கு அப்டேட் ஆகும். புதுசாக வரவங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகாது. ஓகே, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.